வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் அப்படின்னு இங்க ஏதாவது பாடம் நடத்துவாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்த, நம்ம கேட்ட, நம்ம பழகுன பல செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தெரியாத செய்திகளை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இன்னைக்கு நெஞ்சையெல்லும் தஞ்சையின் கொஞ்சு தமிழ் பேச்சாளர், தேசத்தின் தரம் உயர்த்த அனுதினமும் மாணவர்களை செதுக்கும் ஒரு ஆசிரிய சிற்பி முனைவர் மீனா குமாரி அவர்கள் நமக்கு தெரிந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கும் தெரியாத செய்திகளோடு இணைகிறார். இன்னைக்கு எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். வாங்க கேட்டு ரசிக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். பட்டாம்பூச்சி எஃப்எம்மின் பள்ளிக்கூட நிகழ்ச்சியின் நேயர்களே, உங்களுடன் முனைவர் மீனா குமாரி. முத்து குளிக்க வாரிகளா, மூச்சை அடக்க வாரிகளா, சிப்பி எடுப்போமா வா மாமா. நாம இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, முத்து. இப்ப முத்து அப்படிங்கும் பொழுது நம்ம ஆபரணங்களா போட்டுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த முத்து எவ்வாறு உருவாகிறது, எத்தகைய தரங்களை அதை பிரிச்சு நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த செய்தி வழியாக தெரிஞ்சுக்கலாம். இப்ப கடல் நீர்ல வாழ்கின்ற முசல் வகை சேர்ந்த முத்து சிப்பில தான் நமக்கு முத்து கிடைக்கின்றது. அப்ப முத்து அப்படிங்கும் பொழுது எவ்வளவோ கடல்ல ஓடுடைய உயிரினங்கள் எல்லாம் வாழுகின்றன. ஆனா இந்த சிப்பிகளில் இருந்து தான் நமக்கு முத்து கிடைக்கிறது. இப்போ சிப்பின்னா நம்ம பார்த்துருப்போம், கடற்கரை போகும் பொழுது நிறைய மணல்ல கிடக்கும். அது சின்ன சின்ன உயிரினம். ஆனால் நல்ல வளர்ந்த சிப்பிகளிலிருந்து தான் நம்ம முத்துக்களை பெற முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த முத்து எப்படி அந்த சிப்பிக்குள்ள உருவாகுது அப்படின்னா, பொதுவா முத்து சிப்பிக்குள்ள ஒரு திண்ம பொருள் ஒன்று இருக்கும். அந்த பொருள் மணலா கூட இருக்கலாம். அந்த சிப்பி என்ன செய்யும், அந்த நுண் பொருளை தன்னுக்குள்ள நல்லா ஆழ பொதிய வச்சுக்கும். அப்படி ஆழ பொதிய வச்சதுக்கு அப்புறம்தான் அதுக்கு முத்தாக மாறுது. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இருவாயில் மெல்லுடலி அந்த உயிரினங்களிலிருந்து தான் முத்து உருவாகிறது. எப்படி வரும்? இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது போல உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுண் துகள்ல அது என்ன செய்யும், சின்ன உயிரி தானே, அதுக்குள்ள உறுத்துற மாதிரி இருக்கும். அந்த உறுத்தலை குறைக்கிறதுக்காக ஒரு விதமான ஒரு பசை பொருளை செய்யும். அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பசை பொருளினுடைய செயல்பாடு தான் நமக்கு முத்தா கிடைக்கிறது. அது எப்படி? ஒரு வேதிப்பொருள், ஒரு வேதி மாற்றத்தினால நமக்கு அந்த விலை உயர்ந்த பொருள் கிடைக்குது. இப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுண்பொருள் கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கால்சியம் கார்பனேட் என்ன செய்யுது, கொன்சியோலின் அப்படிங்கிற ஒரு பசை போன்ற ஒரு வேதிப்பொருளை அதை கொண்டு எடுத்துக்குது. அந்த வேதிப்பொருள் என்ன செய்யும், அதுக்கு என்ன பேருன்னு சொல்றாங்கன்னா நேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேக்கர் அப்படின்னா முத்தினுடைய தாய். அந்த நேக்கர் என்ன செய்யும், அந்த சிப்பிக்குள்ள அந்த முத்தினுடைய உறுத்தல் உருவாகும் பொழுது உறுத்தல் இல்லாமல் அது பார்த்துக்கும். அந்த மாதிரி உருவாகக்கூடிய முத்துக்களை தான் நாம எடுத்து அணைகலன்களாக அணிஞ்சிக்கிறோம். இந்த முத்துக்கள் கொன்சியோலின் அப்படிங்கிற பசை பொருள் மேல படிய படிய அடுக்குகளாக மாறி மாறி ஒரு அழகான ஒளிரும் தன்மை உள்ள ஒரு முத்தாக நமக்கு கிடைக்கிறது. நம்ம இயற்கையில பார்த்தோம்னா ரெண்டே வகையான சிப்பிகளிடமிருந்து தான் ஒரிஜினல் முதல் தரமான ஒரு முத்து நமக்கு கிடைக்கும். அந்த சிப்பியினுடைய பேர் என்னன்னா அவிகுவிலிட்டி, இன்னொன்னு யுனியனி. இந்த நேக்கர்னு சொல்லக்கூடிய அந்த பசை பொருள் என்ன செய்யும், அந்த சிப்பிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மணியை நல்ல கவனமா பார்த்துக்கும். 1804 ஜப்பானியர்கள் தான் முத்து குளிக்கிற செயல்பாட தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்தாங்க. இது நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. அப்ப அந்த ஜப்பானியர்கள் முத்து குளிக்கிறவங்க யாருன்னா பெரும்பாலும் பெண்களாகத்தான் இருப்பாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க, கடல் ஆழத்துல போய் அந்த சிப்பிகளை எடுத்துட்டு அதனுடைய முத்துக்களை எடுத்து கொண்டு வருவாங்க. அது ஒரு வகையான செயல்பாடா இருக்கும். இப்ப இந்த முத்துக்களை எடுக்கிறது இயற்கையான கிடைக்கக்கூடிய முத்துக்கள், செயற்கை வடிவில் கிடைக்கக்கூடிய முத்துக்கள்னு பிரிக்கிறாங்க. இப்ப இயற்கை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளே பார்த்திருக்கோம், அதனுடைய அடிப்படை மூலப்பொருள் ஆர்கனைட், கான்கியோலின், நீர். இது மூணு சேர்ந்துதான் அந்த சிப்பிக்குள்ள முத்தை உருவாக்கிறது. இப்ப அதுங்க தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால
நமக்கு தண்ணி வந்து அதுகளுக்கு போதும்னாலும் இயற்கையினுடைய அதிசயம், அறிவியலினுடைய ஆச்சரியத்தை பார்த்தீங்கன்னா, அது வைகாசி மாத விசாக நட்சத்திரத்தன்னைக்கு கடல் ஆழத்துல இருக்கக்கூடிய அந்த சிப்பிகள் எல்லாம் என்ன செய்யும், மையப்பகுதிக்கு வந்துரும். கடலின் மையப்பகுதிகள் வந்து அதனுடைய வாய்க்காலை திறந்தபடி இருக்கும். அந்த மழை துளி பெறும். மழையா பெய்யாது, துளி துளிகளாக விழும். அது கடல்ல இருக்கக்கூடிய அந்த நீரை வச்சுட்டு முத்தை உருவாக்குனாலும் அது ஒரு முக்கியமான மூலப்பொருளாக மழை நீரை எடுத்துக்கிட்டு உள்ளார போய் அவை முத்துக்களை உருவாக்குறது கடலின் ஆழத்துக்கு திரும்ப போயிடும். இப்ப நம்மளுக்கு இந்த இயற்கையான முத்துக்கள் கிடைக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு அரிதான ஒன்றுதான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிடைத்த அந்த முத்தை அபுதாபி மியூசியத்துல வச்சிருக்கிறாங்க. அப்ப செயற்கையான முறையில எப்படி வந்து முத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில மகாபலிபுரத்துல வந்து முத்துக்களினுடைய அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க. அங்க போனோம்னா அந்த முதல் தரமான அந்த ஒரிஜினல்னு சொல்லக்கூடிய முத்துக்கள் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது சிரமம். நன்னீர் முத்துக்கள் தாங்க அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரிஜினல் தான் அப்படிம்பாங்க. அந்த ப்ராசஸ பாருங்களேன். அந்த நன்னீர் முத்துக்கள் அது உருவாகிறதுக்கு வந்து 1 வருடம் ஆகும். ஆனா கடல் நீர்ல இயற்கையாக உருவாகக்கூடிய முத்துக்களுக்கு வந்து குறைந்தது ஒரு 1லிருந்து 5, 6 வருடங்கள் ஆகும். இப்ப இந்த நன்னீர்ல இருக்கக்கூடிய வளர்ப்பு முத்துக்களை எப்படி கொண்டு வராங்கன்னா, கடல்ல போய் நல்ல திடமான, அழுத்தமான சிப்பிகளை பொறுக்கிட்டு வந்து செயற்கை முறையில தயாரிக்கிறாங்க. சிப்பியை எடுத்துட்டு வந்து என்ன செய்வாங்க, முதல்ல நன்னீருக்குள்ள வச்சு அதை நல்லா அமுக்கி எடுத்துருவாங்க. என்ன காரணம்னா அதுக்கு அதனுடைய வலிமையை குறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மூலப்பொருட்களை எல்லாம் கலந்து அதை கொண்டு வந்து அந்த சிப்பியின் ஓட்டை வந்து என்ன செய்வாங்க, மர கத்தியால சுரண்டி மெதுவா திறப்பாங்க. திறந்ததுக்கு அப்புறம் அந்த சிப்பின் ஓட்டுக்கும் அதனுடைய திசு அமைப்புக்கும் இடையில அவங்க செயற்கை முறையில கொண்டு வந்த அந்த திண்ம பொருளை உள்ள வச்சு நல்லா அழுத்தம் கொடுப்பாங்க. இது உயிரணுக்கள் கிடையாது. அவர்கள் வேதிப்பொருள்களை வச்சு நம்மளுக்கு தேவையான அந்த முத்துக்களை தயாரிக்கிறாங்க. ஒரு வாரம் அந்த நன்னீருக்குள்ள வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதற்கான ஒரு வலைகளை தயாரிச்சு அவங்க கொண்டு வந்து அந்த செயற்கை முறையில உருவாக்கப்பட்ட அந்த சிப்பிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை உருவாக்குறதுக்கு வச்சு இந்த மூலப்பொருட்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அதை எடுத்து வலைக்குள்ள வச்சு அந்த வலைய எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு அதை சமநிலைப்படுத்தி அதை கொண்டு வந்து நடுக்கடலுக்குள்ள போட்டுருவாங்க. அவங்க இடையில போய் அந்த முத்துக்களினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு கடல் ஆழத்துக்கு போய் அந்த முத்து குளிக்கிறவங்க போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்ப அந்த 1 வருடம் ஒரு வருடம் 1லிருந்து 2 வருடத்துக்குள்ள அந்த நன்னீருக்குள்ள நேர்ந்து தயாரித்து கடலுக்குள்ள போட்ட அந்த சிப்பியானது அழகான முத்துக்களை நமக்கு கொடுக்குது. இதை எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரிஜினல் முத்துன்னு சொல்றோம்ல, முதல் தரம் அந்த முத்துக்கள்ல இருக்கக்கூடிய நிறம், வடிவம், அளவு, அப்புறம் அதனுடைய ஒளிரும் தன்மை, அதுக்கப்புறம் அதனுடைய தடிமன் கணக்க வச்சு இந்த முத்துக்களினுடைய தரத்தை பிரிக்கிறாங்க. அப்படி தரத்தை பிரிக்கும் பொழுது எப்படி பிரிக்கிறாங்கன்னா ABCD அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில அதை பிரிக்கிறாங்க. அதை பிரிக்கும் பொழுது இந்த D அப்படிங்கிற ஒரு தன்மை உடைய முத்துகள் வந்து கொஞ்சம் குறைந்த தரமானதாக கருதப்படுகிறது. விலையும் குறைவாகத்தான் இருக்கும். அப்ப செயற்கை முறையில நிர்ணயம் செய்யப்பட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய முத்துக்களின் பேர் வந்து அக்கோபா முத்து, தென்கடல் முத்து, தஹிதியன் முத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சில பேர் வீட்டுக்கு போகும் பொழுது ஏதாச்சும் ஒரு உணவு பொருளையோ இல்லைன்னா பழங்களோ இல்லைன்னா இனிப்பு வகைகளோ வாங்கிட்டு போவோம். அந்த பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னா, பெரும்பாலும் பண்டைய காலத்துல எல்லாம் ஒருத்தவங்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு வெள்ளி கிண்ணத்துல முத்துக்கள், அதாவது உண்மையான ஒரிஜினல் முதல் தரமான முத்துக்கள் எடுத்துக்கிட்டு போவாங்க. எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி அந்த கொடுக்குற அந்த தன்மையிலிருந்து தான் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் நண்பர்கள் வீட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு போறோம். அப்ப இந்த முத்துக்கள் அப்படிங்கும் பொழுது நமக்கு இந்த முறைகள் நமக்கு ஞாபகத்துல வரணும். இப்ப எகிப்து, ரோமான், கிரேக்கிய நாகரிகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இத வந்து ஒரு அதிகார சின்னமாக இந்த முத்தை வச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு உயர் தன்மை பெற்றுள்ள இந்த முத்துக்களை நாம
கடையில வாங்கும் போகும்போது இந்த மாதிரியான செய்திகள் எப்படியெல்லாம் அது உருவாகுது, எத்தகைய தன்மையுடன் அது அந்த முத்தை கொண்டு வரக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நாம இந்த செய்திகளின் மூலம் தெரிஞ்சு கொண்டோம். மீண்டும் ஒரு சிறப்பான தகவல்களை கொண்டு உங்களிடம் பேசும் வரை நன்றி. உங்களுடன் முனைவர் மீனா குமாரி. நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பள்ளிக்கூடம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் முனைவர் மீனா குமாரி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு.